எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 5வது கார் மெயின்டனன்ஸ் சீரிஸ் பார்க்க போறோங்க. இதுவரைக்கும் 4 மெயின்டனன்ஸ் சீரிஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம போய் பாருங்க. இந்த வீடியோல என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ல இருக்கிற ஃபியூஸ், அதுக்கப்புறம் காரோட டயரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் காரோட ஃபியூஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காருக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டா பவர் சப்ளை ஆகணும். அந்த கான்ஸ்டன்ட்டா பவர் சப்ளை ஆகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபியூஸ் பாக்ஸ் வச்சுருக்காங்க காரில். நம்ம வீட்டில் எல்லாருமே பார்த்துருப்போம், ஃபியூஸ் இருக்கும் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தாங்க நம்ம கார்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே ஃபியூஸ் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டாக ஒரு பவர் சப்ளை பண்ணுறதுக்காக. ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னாலுமே அது ஃபியூஸ் போயிடும் இல்லைங்களா? அதே கான்செப்ட் தான் நம்ம காரில் யூஸ் பண்ணுறாங்க. இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காரில் முன்னாடி டேஷ்போர்டுக்கு இல்லைங்களா, அந்த டேஷ்போர்டு கீழே இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். அதாவது அந்த பானட்டு கீழே இருக்குங்க. சில காருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கன்னு தெரியாது. அதுக்காக நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். அதில் எல்லா காருமே கவர் ஆகிருக்குமா 100% அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஓரளவுக்கு மேக்ஸிமம் இருக்கிற கார்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதில் போய் பார்த்து உங்களோட ஃபியூஸ் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஃபியூஸ் போயிடுச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் சம் பார்ட்ஸ் ஒர்க் ஆகாதுங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் லைட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது, ரேடியோ ஒர்க் ஆகாதுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இது என்ன ரீசன்னால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காரில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் ஏதாச்சும் ஃபெயில் ஆயிடுச்சு, அதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வருங்க. வைப்பர் மோட்டர் எடுத்துக்கலாம், அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு ரொம்ப அதிகமாக கரண்ட் இழுத்துச்சுன்னு வைங்களேன், அது ஃபியூஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். சுவிட்ச் ஏதாச்சும் டிஃபெக்ட் வரும், பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலுமே, பவர் சப்ளை கொஞ்சம் மாறி வந்துச்சு அப்படின்னாலுமே அந்த ஃபியூஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபியூஸ் போச்சு அப்படின்னாலுமே நான் வந்து கார் ஸ்டார்ட் ஆகாதா அப்படின்னா இல்லைங்க. ரொம்ப ரேரான கேஸில் மட்டும்தான் கார் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ், எலக்ட்ரிக்கல் பிரச்சனை மட்டும்தான் வருமோ தவிர, கார் ஸ்டார்ட் ஆகாமல் போகிறது வந்து ரொம்ப ரேராக தாங்க இருக்கும். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர். காரோட டயரை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப மெயினான பார்ட்டு டயர்னே சொல்லலாங்க, இன்ஜினுக்கு அடுத்தது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டயர் ப்ரெஷர்லாம் என்ன மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி ஏர் வந்து கார் டயருக்கு ரொம்ப சூட்டபிள் அப்படின்ட்டு நான் கிளியராக ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கார் டிப்ஸ் சீரிஸ் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் காரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுது. அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட சஜஷன்ஸ் ஏதாச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது நம்ம டயரை பார்க்கலாம். எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30,000 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 50,000 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த டயரை. இந்த டயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ கிலோமீட்டர் ஓடலை அப்படின்னாலுமே 6 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபிசிக்கல் கெமிக்கல் ரீசன்னால் வந்துட்டு அது வந்து 6 வருஷத்துக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, யூஸ் பண்ணாமல் இருந்தாலுமே. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு 6 இயர்ஸ்க்குள்ளே ஓரளவுக்கு எல்லாம் ஓட்டி சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓனர்ஸ் கைடு, அதாவது நான் எப்போயும் சொல்கிறதாங்க, மேனுஃபேக்சர் என்ன கார் கம்பெனியோ அந்த கம்பெனிக்கு பொறுத்த மாதிரி என்ன டயர் சைஸ் சூட்டபிள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது காரில் வந்துட்டு காருக்கும் கீழே இருக்கிற கிரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது, என் கார் வந்து ரொம்ப ஃப்ளாட்டான காராக இருக்குது அப்படிங்கிறதுனால சில பேர் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக டயர் சைஸ் ஹைட்டாக போட்டுருவாங்க. அப்படி போட்டால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பண்ணுற கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், மாறுங்க உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததை விட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும். அப்படிங்கிறதுனால எங்களோட ஓனர் மேனுவல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஓனர் கைடு அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ப்ரிஃபரபிள். அப்புறம் நீங்கள் கார் டயரை வந்து புதுசாக மாற்றும் போது பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ரேட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த டயரை. அந்த ஸ்பீட் ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட 4 வீலுக்குமே சேம் ஸ்பீட் ரேட்டிங் டயர் போடுறது ரொம்பவே ப்ரிஃபரபிள், ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தது நீங்கள் கார் ஏதோ ஒரு சேத்துல இல்லை ஏதோ ஒரு குழியில் சிக்கிச்சு அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக காரை வந்து எக்ஸலேட்டரை கொடுத்து நம்ம ரொம்ப டயர் ஸ்பீடாக சுற்ற விடவும் இல்லைங்களா, அந்த மாதிரி சுற்ற விட்டு எடுக்கிறது ரொம்பவே தவிர்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ரொம்ப ஸ்பீடாக சுற்றிகிட்டே இருக்கும்போது ஒரு டைம் 2 டைம் ட்ரை பண்ணி நம்ம எடுக்க பார்க்கலாம். வரல அப்படின்னா நம்ம வந்து வேறு வழி தான் பார்க்கணும். ரொம்ப அதிகமான எக்ஸலேட்டரை கொடுத்து நம்ம வந்து அதை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகுங்க அதனால டயர் வந்து ரொம்ப வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இன்னும் டயரை ப்ரெஷரை பற்றியெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம கார் சீரிஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நன்றி.